கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த அதிகால நேரத்துல உங்கள் யாவரையும் கர்த்தருடைய வார்த்தையின் வாயிலாய் சந்திக்கிறதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவனாகி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்விலே நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நாம ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம், ரொம்ப முடங்கி போயிருக்கிறோம், ரொம்ப துவண்டு போயிருக்கிறோம், பலவிதமான பாரங்களோடு கொண்டிருக்கிறோம். சொல்ல முடியல, சொல்லி 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 அழுது வேதனை நிறைந்தவங்களா இருக்கிறோம். நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நெருக்கங்கள் ஆண்டவருக்கு தெரியும். சகோதரி ஜெபிக்கும் பொழுது ஜெபம் பண்ணாங்க, மணல் பாரங்களை விட அதிகமா நம்முடைய பாரம், மணல் எவ்வளோ பாரமா இருக்கோ அவ்வளோ அதிகமா நமக்கு பாரம், வேதனை, கண்ணீர், கவலை, யோசனை தான் அதிகமா இருக்கு. இந்த நாள்ல நம்மளுடைய நிழல் எப்படி நம்ம கூடவே இருக்குதோ அது போல யோசனை நம்ம கூடவே இருக்கு. யோசிச்சு 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 இருக்கிற பலனை கூட நம்ம இழந்துட்டு இருக்கிறோங்கிறத மறந்துடாதீங்க. உனக்கு இருக்கிற பலத்தை நீ இழந்து கொண்டு இருக்கிற. நீ எவ்வளவு யோசிக்கிறியோ அவ்வளவு உன்னால உன் சரீரத்தை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள முடியாது. நீ சாப்பிட்டாலும் அது உனக்கு பலனா இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் உலர்ந்த எலும்பு போல இருக்கலாம், உலர்ந்த எலும்புகளை போல. தாவீது ரொம்ப அருமையா சொல்வாரு, என்னுடைய நாவு வாயோடு ஒட்டி கொண்டதுன்னு வர. அவ்வளவு வறண்டு போன ஒரு நிலைமை. என் வயிறு என் எலும்போட ஒட்டி கொண்டது அப்படின்னாரு. அப்ப அவரு எவ்வளவு பலவீனப்பட்டிருப்பார், எவ்வளவு சாப்பிடாம இருந்திருப்பார் பாருங்களேன். சாப்பிட்டு நாம சொல்லுவோம் என் வயிறு பெருசாயிடுச்சு அப்படின்னு. ஆனா இவரு சொல்றாரு என் வயிறு என் எலும்போட ஒட்டி கொண்டது அப்படின்ற. வேதனை, பாரம், இன்னைக்கு பாரங்களையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் நெருக்கத்தையும் அறிந்திருக்கிற தகப்பன் அருமையான வார்த்தையோடு உன்னோட இந்த காலவழியில இடைப்பட அவர் வல்லமையோட நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தாரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ஆண்டவர் கட்டுகிற காலம், ஆண்டவர் கட்டுகிற காலம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு நல்ல கால வேளை தான் இந்த கால வேளை. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் புதிய பெரிய காரியத்தை இந்த காலவெளியில இந்த நாளிலே நமக்கு அவர் கட்டளையிட்டு தர வல்லமையுடைய நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் வர்த்திக்க பண்ணுவேன், நான் வர்த்திக்க பண்ணுவேன். எதுல நீ வறட்சியா இருக்கிறியோ, எதுல நெருக்கமா இருக்கிறியோ, எதுல இல்லாத சூழ்நிலையில இருக்கிறாயோ, எதுல வனாந்திரமாய் நீ பாதையில கடந்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்துல எந்த சூழ்நிலையில நீ கடந்து உதவியற்ற நிலைமையில் இருக்கிறாயோ, தேவனுடைய பிள்ளைய வாசல் இல்லாதபடி இருக்கிறாயோ, வழி இல்லாதபடி நீ வேதனையோடு கூட இருக்கிறாயோ, கலக்கத்தோடு இருக்கிறாயோ, கேள்வியோடு இருக்கிறாயோ, மனக்குழப்பத்தோடு கூட நீ இருக்கிறாய், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாயோ, அதுல ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை குறிச்சும் யோசிக்காத, நீ எதை குறிச்சும் கலங்காத, எதை குறிச்சும் நீ வேதனைப்படாத. நீ ஏன் கலங்குற? எனக்குள்ள ஏன் திகைத்திருக்கிற? ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிற? ஏன் உருமறுத்து கொண்டிருக்கிற? நான் உன் தேவன் இல்லையா? நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்த
ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேனும் வேலத்தா. தண்ணீரை கடந்து சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேனும் வேலத்தா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இந்த பாட்டை யார் வாயில பாடணும்? நம்ம நாமல தான் பாடணும். பாடிட்டு சோர்ந்து போயிடாத. வசனத்தை வாசித்துட்டு அவிசுவாசமா மாறிடாத. இதுவரை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். உன்னை வர்த்திக்க பண்ணுவார். எதுல நீ வர்த்திக்க பண்ணப்படாமலேயே இருக்கிறேன்னு நினைக்கிறியோ, எது எனக்கு விருத்தியாகலையே நினைக்கிறியோ, எதுல உனக்கு குறைவு இருக்கிறதோ, எதை குறித்து நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, ஆண்டவர் அந்த காரியத்தை வர்த்திக்க பண்ணுவார். இந்த கால வேளை வர்த்திக்க பண்ணுகிற வல்லமை நிச்சயமாய் முடங்கடிக்கப்பட்டிருக்கிறேன், முடக்கப்பட்டிருக்கிறேன், அடைக்கப்பட்டிருக்கிறேன், கட்டப்பட்டிருக்கிறேன், கிடைக்காமல் இருக்கிறேன், சாபமாய் இருக்கிறேன், வனாந்திரமாய் இருக்கிறேன், வறண்ட நிலமாய் இருக்கிறேன், வெடிப்பு நிலமாய் இருக்கிறேன், உவர் நிலமாய் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமா இல்லாவிட்டாலும் இந்த காலவெளியிலே அத்தனை சூழ்நிலைகளையோ, அத்தனை நிலைமைகளையோ, அத்தனை காரியங்களையோ ஆண்டவர் வர்த்திக்கப்படுவார். ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மனாந்திரத்துல வழியை உண்டாக்குறார். ஆந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குற ஆண்டவர். அப்பேற்பட்ட வல்லமையுடையவர் நீ ஆராதிக்கிற தேவன். கட்டாயம் இந்த காலவெளியிலே எது உனக்கு முக்கியமா தேவையானதா இருக்கிறதோ, எது ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சமூகத்துல நீ கண்ணீரோடு இருக்கிறாயோ, எந்த காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, அதே காரியத்துல ஒரு முடிவு அந்த காலவெளியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் உங்களை வர்த்திக்கப்படுவேன். 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 நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன் எலும்புகளை ஆண்டவர் நீளம் உள்ளதாய் மாற்றி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மற்றாத நீரூற்றாய் இருக்கும். ஆண்டவருடைய வாழ்க்கையில வர்த்திக்கப்படுகிற ஆண்டவர். ஈசாக்கு விதை விதைத்த நாட்கள் ஒரு பசுமையான நாட்களோ, மழைக்காலத்தின் நாட்களோ, செழிப்புள்ள நாட்களோ இல்லை, பஞ்சத்தின் நாட்கள். ஒண்ணுமே இல்ல. பஞ்சோடு பேர் எப்ப தெரியுமா வரும்? எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது. ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துக்கலாமா? நம்ம வந்து ஒரு காய வாங்கணும், ஒரு மாத்திரையை வாங்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், நாம அவ்வளோ ஒரு வேதனையா இருந்தது. சில காரியங்கள் எல்லாம் ரொம்ப பஞ்சமா நாம வந்து கடந்தோம். எப்ப சொல்லுங்க? கோவிட்ல நிறைய பஞ்சம், அவ்வளவு நஷ்டங்கள், அவ்வளவு காரியங்கள். அதை விட 10 மடங்கு, அதை விட 100 மடங்கு ஆகுதுதான் பஞ்சம். இன்னைக்கு நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறோம், ஆனா நமக்கு எதுவோ பஞ்சமா இருக்கு. பஞ்சத்தின் நாட்கள் தேவைப்படுது. ஏதோ ஒரு காரியத்தை நாம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஒரு சமாதானம் இல்லாம நீ அந்த சமாதானத்துக்கே பஞ்சத்துல இருக்கிற மாதிரி இருக்கலாம். பலன், சுகம், ஆரோக்கியம், ஆயுசு நாட்கள், பண தேவைகள், குறைவுகள், நிறைய காரியங்கள் பஞ்சமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா சொல்றாரு, அல்லேலூயா, நான் உன்னை வர்த்திக்க பண்றேன். உன் தரிமை எல்லாம் மாறும், உன் சாமி எல்லாம் மாறும், உன் வேதனை எல்லாம் மாறும், உன் கண்ணீருக்கு எல்லாம் பதில் கிடைக்கும். உனக்கு நான் துணையில காலங்கள சொல்றாரு, மகளே மகளே, எதை குறிச்சு கலங்குற? நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கி நான் நடத்துவேன். பயப்படாதே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அப்பா சொல்றாரு, இதுக்கா பயன்படுத்தி இருக்கிறேன்? இது உனக்கு மழையா இருக்கா? இது உனக்கு வாரமா இருக்கா? இதுக்கா இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்க? இதுக்கா இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? இதுக்கா நித்திரைய அனுபவிக்கல, நீ தூங்காம இருக்கிற? இதுக்கா நீ விழிச்சுட்டு இருக்கிற? இதுக்கா தண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற? நான் உன்னை காக்கிறதே, நான் உன்னை காண்கிறதே, நான் உன்னை நடத்துகிற தகப்பே. என் மகனே, நான் உன் கணத்தை பிடிச்சிருக்கிறேனே, என் மகளே உன் கண்ணீரை நான் துடைச்சிட்டு இருக்கிறேன். நான் அல்லவா உன் தேவன், நான் உன்னை தினமும் காத்துட்டு இருக்கிறேனே. நான் ஏன் அனுமதிக்கணும்? நான் ஏன் நீ அனுபவிக்கணும்? இதை அனுமதிச்சிருக்கிறேன் தெரியுமா? இந்த காலையில பரிசுத்த ஆவியானவரை ஏவி சொல்லுகிற வார்த்தை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீ படுற பாட நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற உண்மை, நீ அழைத்து கொண்டிருக்கிற வேதனையினால நீ அழுது கொண்டிருக்கிற உண்மை. உன்னை பார்த்து மற்றவங்க அழுறாங்க, உன்னை பார்த்து மற்றவங்க வேதனைப்படுறாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு, பத்தியா எப்படி ஆயிடுச்சு, பத்தியா எப்படி ஆயிடுச்சு, பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அப்படியே பகைச்சுட்டு இருக்கிறாங்க, உன்னை அவமானப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, உன்னை அவதூறா சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க காலையில நான் சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதை எனக்கு சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். ஆவியானவர் ஒரு செவி கேட்க சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். நீ விசுவாசிப்பாயோ, நீ விசுவாசியாமல் போவாயோ. இன்னைக்கு காலையில நீ வருவதற்கு முன்னாடி எந்த சூழ்நிலையை பார்த்து வந்தையோ, உன்னை இந்த காலையில வருவதற்கு முன்பதாக நேற்று ராத்திரி நேற்று சாயங்காலம் யாரெல்லாம் உன்னை பார்த்தாங்களோ அந்த பார்த்த நிலைமையில இந்த காலையில ஒரு வாழ்க்கை இருக்காது. இந்த காலை நிலையை கர்த்தர் மாற்றுவார். உன்னை கீழே பார்த்துவோம், அப்பமா பார்த்துவோம், சொற்பமா பார்த்துவோம், கேவலமா பார்த்துவோங்க. ஓ தேவனுடைய பிள்ளைய உன்னை தாழ்த்தி பார்த்துவோம், ஒதுக்கி பார்த்துவோங்க. உன்னை அப்படியே ஒசரம் பார்க்க நினைக்காதவங்க எல்லாருடைய பார்வைக்கு முன்பது ஆண்டவர் இந்த காலங்களில பார்த்து சொல்றாரு, நான் உண்மையில நோக்கமா இருக்கிறேன், நான் உன்னை காண்கிற தேவன். அப்பா பார்க்கிற பார்வைதான் நமக்கு பெருசா இருக்கணும். அதுக்கே நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. உங்க கண்களை நோக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. உங்க பார்வை ஏமால இருக்கும்போது மற்ற பார்வை எல்லாம் எப்படி இருக்கும்? நான் சொல்ற தீர்க்க தரிசனமா உன்னை பார்த்து போராமல் படுகிற அளவுக்கு தான் கர்த்தர் உன் தலையை உயர்த்தி இருப்பார். உன்னை பார்த்து போராமப்படுறாங்களா? சோத்திரம் போடு. உன்னை பார்த்து பகைக்கிறாங்களா? சோத்திரம் போடு. ஏன்னா கர்த்தர் ஒரு பட்சத்துல இருக்கிறார். அவர் போலும், அவர் தடியும், நிச்சயமாய் உன்னை கேட்கும். உன்னை பலத்தினால் ஆண்டவர் இடை கட்டி நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம், உங்கள் நர்சி உண்டாயிருக்க செய்வேன். நீங்க முன்னாடி இருந்த நிலைமையை விட இன்னைக்கு காலையில இருந்து ஆண்டவர் உங்க நிலைமையை நர்சியாய் மாற்றுவார், நர்சியாய் மாற்றுவார். சாதாரணமா ஒரு வீட்டுல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு பர்த்டே பண்ணி செலிப்ரேட் பண்றோம், ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் டே ஏதாவது இருந்தா நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஒரு ஆர்டினேஷன், ஒரு கிராஜுவேஷன் நடக்கிற பொழுது அதை நம்ம மகிழ்ச்சியா செலிப்ரேட் பண்றோம். யாராவது வராங்கன்னா அவங்கள வாழ்த்துறதுக்கு ஒரு செலிப்ரேட் பண்றோம். திருமணமானவங்களுக்கு விருந்து வைக்கிறேன்னு ஒரு செலிப்ரேட் பண்றோம். இதெல்லாம் நார்மலா. ஆனா ஒரு கல்யாணம் நடந்தா எவ்வளவு பெரிய செலிப்ரேட். அல்லேலூயா சொல்றேன். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு பர்த்டே மாதிரி தான் உன் வாழ்க்கை நடந்துட்டு வந்தது. கல்யாண விருந்த போல கல்யாணம் எப்படி நடக்குமோ அமோகமா நடக்குமோ அப்படி உன் வாழ்க்கையே முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக ஆண்டவர் செய்வார். நற்சீர் உண்டாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்சத்துல விதைக்கிறான். எந்த நம்பிக்கையில விதைச்சான் தெரியுமா?
எந்த நம்பிக்கையில விதைச்சா தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த வருஷம் 100 மடங்கு அறுவடை எடுத்தா முடியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் தான் நீ ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். உன்னை வர்த்திக்க பண்ணுவார். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் பெற்றவர்களால் உன் வாழ்க்கைய ஆண்டவர் மாற்ற வல்லமையுடையவரா இருக்கிறார். 2 பிள்ளை புருஷன் இல்ல, 2 பிள்ளையும் அடிமைகளா வந்து கேட்கிறாங்க. ஆனா அடிமையா வேலைக்கு அனுப்பாத தாய்க்கு வந்து என்ன இல்லை தெரியுங்களா? மனசு இல்ல தேவனுடைய பிள்ளையே. தாய்க்கு மனம் இல்லை அடிமையா அனுப்புறதுக்கு. ஆனா ஆண்டவருக்கு வந்து அவளையும் அந்த பிள்ளைகளையும் அடிமையா வைக்கிறதுக்கே மனசு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாத நேரத்துல ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு. இன்னைக்கு ராத்திரி கூட நீ ரொம்ப யோசிச்சிருப்ப. ராத்திரி படுக்கிற கூட ரொம்ப எதையோ குறிச்சு யோசிச்சுட்டு நான் இவ்வளோ யோசிக்கிறேன், என் நிலைமை எப்படி போகுமோ நீ நினைச்சு நீ வேதனைப்பட்டு இருக்கலாம். காலையில எழுந்தப்போ நீ நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே இந்த நாள் நான் சுகமா இருக்கணும்ப்பா, என் வாரெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாகட்டும்ப்பா, இந்த காரியத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்கப்பா, நான் என்னைக்குப்பா உங்களை பலத்தோட, நான் என்னைக்குப்பா ஆரோக்கியத்தோட, நான் எப்பப்பா பழைய மகிழ்ச்சியோட, நான் எப்பப்பா ரொம்ப தெம்பா, நான் எப்பப்பா ரொம்ப ஆரோக்கியமா, எப்பப்பா முன்னிருந்த பலத்தோட நான் உங்களை தொழுது கொள்ளுவேன், நாம ஆராதிப்பேன், உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், நான் ஓடுவேன், நான் ஒடியாடுவேன், நான் உட்காருவேன், நான் எழுந்திருப்பேன். அப்படிதான் அவளும் நினைச்சான். அவளுக்கு ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரை கொண்டு வந்தார். இன்னைக்கு இந்த ஊழியக்காரனைய 2 பேரும் ஆண்டவர் மாதிரி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை வர்த்திக்கப்படுறேன், நான் உன்னை வர்த்திக்கப்படுறேன். முன்பு இருந்த சீரை பார்க்கல முன்னாடி, ஐயோ முன்னாடி நான் இப்படியெல்லாம் இருந்தேன், அந்த வாழ்க்கையை கூட நான் இப்ப என்னால வாழ முடியல நினைக்கிறியா? முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட பெரிய சீருள்ள வாழ்க்கையை ஆண்டவர் உன்னை வாழ வைப்பார், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், தகுதிப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அவர் வல்லமை உன்னோட இருக்கும். அவர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற ஆண்டவரா இருப்பாரு. அவர் மகிமை முன்னிலை வெளிப்படும்படியாக அந்த பாடுகளின் மத்தியில உன்னை கடந்து வர செய்தாரு. ஆனா பாடுகளை கடந்து வர ஆனா பயங்கரமான பெரிய காரியங்களை செய்கிற பரிகாரியும் பட்சத்தில் இருக்கிறார். உன் நிலைமையை மாற்ற மனுஷனால முடியாது. நீ எவ்வளவு விருப்பப்பட்டிருப்ப, நீ எவ்வளவு இஷ்டப்பட்டிருப்ப, இது எப்படியாவது மாத்திரணும். சில பேர் நான் பார்த்திருக்கிறேன், கூலிக்கு மாரடிக்கிற ஜனங்க. ஐயோ அந்த வாரம் வந்து ஒரு சகோதரன் இங்க வந்து வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த தோட்டத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஐயோ அம்மா நிறைய சிஸ்டர் நிறைய கடன், எங்க லைன்ல இருக்கிற எல்லா பெண்களும் கடன் தான் வாங்குறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், என்ன கடன் அப்படின்னா, டெய்லி வந்து கட்டுற ஒரு கடன், வாரத்துக்கு ஒரு முறை கட்டுற ஒரு கடன், 15 நாளைக்கு ஒரு முறை கட்டுற கடன், மாசம் மாசம் கட்டுற கடன். பிச்சு போறாங்க, வாங்கிடுறாங்க, சரியா கட்ட மாட்டேன்றாங்க. காலிலான ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது. எவ்வளவு அங்கலாய்ப்பு பத்தியா, எவ்வளவு அங்கலாய்ப்பு பத்தியா. என்னைக்கு மாறும்? இன்னைக்கு நான் சொல்றேன், உன் அங்கலாய்ப்பை கற்ற மாற்ற உன் நிலைமைகளை ஆண்டவர் மாற்ற முடியும். அப்ப அந்த கூலிக்கு வேலை செய்யறவங்க எல்லாம், இல்ல ஒரு செக்யூரிட்டி வேலை செய்யறவங்க, இல்ல ஒரு டெய்லி டிராவல் பண்றவங்க, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கூலி வேலை செய்யறவங்க கூட எப்படியாவது தபாய்ச்சி ஓட்டிடலாம். ஆனா பாருங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயினால கூட இன்னைக்கு நிறைய காரியங்களை வந்து சமாளிக்க முடியல. அவங்களாம் நினைப்பாங்க, தேவனுடைய பிள்ளையே எவ்வளவு குறைவுள்ள ஒரு காரியம், எவ்வளவு நிறைவில்லாத ஒரு காரியம். அவருடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஐயோ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓவரா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை செஞ்சு ஓட்டி செஞ்சு சம்பாதிச்சு கடனை தீர்த்துடலாம் நினைச்சா கூட முடியல. கடன் மேல கடன், பிரச்சனை மேல பிரச்சனை. இங்க கடன் வாங்கி அங்க கூட, அங்க கடன் வாங்கி இங்க கூட, இங்க வாங்கி அங்க வட்டி கட்டு, அந்த வட்டிக்கு வாங்கி இங்க வட்டி கட்டு, இப்படியே போயிட்டு இருக்குது. ஆமென். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? விசுவாசி, நான் வாழ்க்கையை வர்த்திக்க பண்ணுவேன். நீ முந்தி இருந்த சீரை பார்க்கிலும் நற்சீர் பொருந்தும்படியா கர்த்தனை ஆசீர்வதித்து நடத்துவான். நீ முன்ன இருந்த பலத்தை விட இந்த பலவீனத்துக்கு அப்புறம் நீ பெற போகிற பலம் இருக்கிறதே, அது தேவன் கொடுக்கிற தேவ பலனா இருக்கும். இதுவரைக்கும் நீ தரித்திரமா வாழ்ந்த, இனி ஆண்டவர் கொடுக்க போகிற வர்த்திக்க பண்ணுகிற ஆசீர்வாதம் இருக்கிறதே, அது
அது மிகவும் பெரியதாயிரும். நான் சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன். உன்னை யாரு எந்த நிலைமையில பார்த்தாங்களோ இனி வர நிலைமை அப்படி உன்னை பார்க்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் இந்த நாள் நீயே பார்த்து ஆச்சரியப்பட போற. உன் நிலைமை அப்படி ஒசக்தி ஆண்டவர் வைக்க போறாரு. கேள்வியோடு என்ன பண்ணணும்னு அழுது புலம்பிட்டு ஒரு பக்கம் இருக்கிற தினமும் வந்து உன் பிள்ளை, உன் புருஷன் கடன் வாங்கிட்டான், உன் 2 பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பு, உன் 2 பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பு, உன் பிள்ளைங்க வந்து வேலை செய்யட்டா, அந்த கூலியை நாங்க கடன்ல தீர்த்துக்கிறோம் நாங்க. ஆனா அம்மாவுக்கு மனசு இருக்குமா? அனுப்ப மனம் இல்லை. ஊழியக்காரர் வந்தார்னு தெரிஞ்சது ஓடி போய் ஊழியக்காரனுடைய பாதத்தை பிடிச்சிட்டு சொன்னா, என் கணவன் தேவனுக்கு ஊழியம் செஞ்சதுல உருவேன். இன்னைக்கு என் பிள்ளைங்களை அடிமையா கேட்கிறாங்க. என் புருஷன் செத்து போயிட்டான், என் பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புறதுக்கு எனக்கு மனம் இல்லை, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் அவன் அழுகுறான். ஊழியக்காரன் பார்த்து சொல்றாரு, உன்னிடத்துல என்ன இருக்கிறது? உன்னிடத்துல என்ன இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர், இந்த சத்தத்தை கேட்கிற ஆன்லைன்ல இருக்கிறவங்க, இந்த சத்தத்தை வெளியில கேட்டு இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கு? நான் சொல்றேன், உங்களை நோக்கி விசுவாச அறிக்கை இடுவதற்கு எனக்கு பலன் இருக்கிறது ஆண்டவர். நான் சொல்றேன், எனக்கு பலன் இருக்கு, நான் தைரியமா இருப்பேன், எனக்காகவே யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் என் பட்சத்திலே இருக்கிறேன், எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பேன். விசுவாசமா சொல்லு, நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ, நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. இத சொல்ல முடியும்ல? இருக்கிறப்ப கடவுள் ரொம்ப நல்லவர், கடவுள் அப்படி இருந்த என்னை இப்படி உயர்த்திட்டாரு, இப்படி வச்சுட்டாருன்னு சொல்றதை விட, உயர்வே இல்லாத நேரத்துல, இந்த உயர்வான நேரத்துல நான் துதிச்சதை விட, இந்த தாழ்வான நிலைமையிலிருந்து, இந்த தாழ்விலிருந்து ஆண்டவர் என்னை உயர்த்த முடியும்னு விசுவாசிகளை பத்தி, அதுதான் விசுவாசம். ஒரு மனுஷங்கிட்ட பணம், காசு, சுகம், ஆரோக்கியம், பலன், ஐஸ்வர்யம், சம்பத்து, நிலம், நீர், சொத்து, சொர்க்கம் எல்லாம் இருக்கிற பொழுது, ஆட்கள் இருக்கிறத விட அவன் ஒண்ணும் இல்லாம வெறுமையா நிக்கிற பொழுது எல்லா ஆட்களும் அவனுக்கு தோல் கொடுத்து இருக்கிறான். அதுதான் வாழ்க்கையில பெருசு. இருக்கிறப்போ 10 பேர் கூட்டிட்டு இல்லாதப்போ பக்கத்துல போனா கூட தெரியாம போறது இல்லை. ஆண்டவர் வெறுமையை பார்த்துதான் சொல்றாரு, பயப்படாத மகனே, மகளே நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு யார் இறங்குறாங்களோ இல்லையோ, ஆனா நான் உனக்கு மனம் இறங்குவேன். உன் தாயே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறந்து போகவே மாட்டேன். உனக்கு நான் சகாயம் பண்ண போகிறது நிச்சயம், நான் உன்னை வர்த்திக்க பண்ண போகிறது நிச்சயம். முந்தின சீரை பார்க்கிறோம், இந்தின சீர் உனக்கு மிக பெரிதாயிருக்கும். ஆமென். உடனே தேவ மனுஷன் கேட்கிறாரு, நான் முடிக்கிற தேவனுடைய பிள்ளை கேட்கிறாரு, மகளே உன்னிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாரு. உங்ககிட்ட என்னமா இருக்கு, எதனை வச்சுட்டு இருக்கிறேன்னு கேட்டாரு. உடனே அவன் சொன்னான், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆண்டவனே, என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட சொத்து இல்லை, சுகம் இல்லை. அப்படியெல்லாம் இருந்திருந்தா நான் கடனை தீர்த்திருப்பேன். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவகிட்ட இருந்தது 2 பிள்ளைங்க, அவளுக்கு இருந்தது உயிர் மட்டும்தான். ஆமே. தேவ மனுஷனை பார்த்துதான் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. உடனே அவன் சொல்றான், என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆனா என் வீட்டுல ஒரு குடம் வச்சிருக்கிறேன், அந்த குடத்துல கொஞ்சோண்டுதான் எண்ணெய் இருக்கு, அதை விட்டா ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு சாட்சி சொல்லலாம் நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் வேலையை விட்டுட்டோம், நானும் பாஸ்டர் வேலை விட்டுட்டோம், ஊழியத்துக்கு முழு நேரமா ஒப்பு கொடுத்துட்டோம். ஒப்பு கொடுத்துட்டப்ப பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. யோசனை அப்பெல்லாம் அவ்வளவு விசுவாசம் இல்ல, விசுவாசம் இருக்கும் ஆனா அவிசுவாசமா மாறிடும். நல்லா வல்லமையா ஜோம் பண்ணுவோம், சூழ்நிலை பார்த்து அப்படியே ஒரு சோர்வு வந்துடும். ஒரு நாள் காலையில நான் ஜோம் பண்றேன், ஏசப்பா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழியே இல்லையே, கேஸ் இருக்குது, சிலிண்டர் இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது, விறகெல்லாம் இருக்குது, உப்பு இருக்குது, எண்ணெய் இருக்குது, தண்ணி இருக்குது, ஆனா பொங்கி சாப்பிடறதுக்கு எண்ணெய் இல்லை.
அரிசி இல்லை. காய் கூட எதுவுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் அப்பா கிட்ட சொல்லவே மாட்டேன். எங்க அம்மாவும் சொல்றேன், சொல்லாத அமைதியா இருமா. எங்க அப்பா ஒன்னையே பார்த்து 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 செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்ம கூட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பாரமா இருக்கக்கூடாது இல்ல. அப்போ தேவனுடைய பிள்ளைய நான் ஷோ பண்ணேன். எங்க அம்மா வந்து சொன்னாங்க, நைனா எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. எல்லாம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேம்மா, ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு சொல்லாத. நான் போய் அரிசி கொட்டு வைக்கிற டப்பாவை பாக்குறேன், கொஞ்சோண்டு தான் அரிசி இருந்துச்சு. நீங்க நம்புறீங்களா என்னன்னு தெரியாது. அந்த கொஞ்சோண்டு அரிசிய அந்த டப்பாவை இப்படி சாச்சிட்டு என் உள்ள கையில அப்படியே அதை எடுத்துட்டு இப்படி நேரம் வச்சுட்டோம்னேப்பா, இந்த கொஞ்சம் தான் என்கிட்ட இருக்கு. இந்த இடையை நினைக்கும் பொழுதெல்லாம் அதை கொஞ்சத்தை தான் யோசிப்பேன். இந்த சபையை கத்துக்கிற பொழுது என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது. ஆனா நான் சொன்ன, நான் வெறுமையா இருக்கிறேன், ஆனா எனக்கு கடுகளவு விசுவாசம் இருக்கு ஆண்டவரே அப்படி. முதல்ல அந்த 1000 ரூபாய் 8 லட்சத்துக்கிட்ட நாம இதுக்கு செலவு பண்ணி கட்டிட்டேன். இப்ப இதனுடைய மதிப்பு பெருசா இருக்க போல. எவ்வளவு நல்லவர் இல்ல. அல்லேலூயா. அந்த அரிசி எடுத்து ஷோ பண்ண அன்னைக்கு இறைவனுடைய வீட்டை நீங்க வர்த்திக்க பண்ணீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நானும் என் கணவனை என் பிள்ளைகள் உங்களாதான் நம்பி இருக்கிறோம்ப்பா. நீங்க என்ன செய்வீங்கன்னு தெரியாது, ஆனா நீங்க செய்வீங்க. நீங்க கொடுக்குற வரைக்கும் என் பசங்க பட்னியா இருக்கிறத கூட நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எங்க பிரீத்திக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு 3 வயசு இருக்கும். பிரியாக்காவுக்கு வந்து 1 வயசு 1.5 வயசு 1 வயசு இருக்கும். அவ பால் குடிச்சிட்டு இருக்கிறான். ஒரு 3 ரூபாய் இல்லைங்க பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கறதுக்கு. ஒரு 3 ரூபாய் இல்ல பிஸ்கெட் பாக்கெட். இப்ப எல்லாம் 5 ரூபாய் அப்பெல்லாம் 3 ரூபாய் அப்படி இருந்துச்சு. ஒரு 3 ரூபாய் இல்ல, ஒரு ஒரு 25 பைசா இல்ல. ஒரு காலா பிஸ்கெட் 25 பைசா. ஆமா தானுங்களா பிரதர்? 1999ல சொல்றேன். ஒரு காலா பிஸ்கெட் 25 பைசா. 25 பைசா இன்னைக்கு இல்ல. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. ஆனா 25 பைசா அன்னைக்கு இருந்துச்சு, ஆனா என் கையில இல்ல. இன்னைக்கு இந்தியாவிலே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா நான் ஜோ பண்ணிட்டு, நீங்க என்ன நடத்துவீங்கப்பா, என் பிள்ளைங்களுக்கு நான் பச்சை தண்ணியை தான் கொடுக்க போறேன். ஏன்னா என் வீட்டுல தண்ணி தான் இருக்கு, பச்சை தண்ணியை தான் நான் கொடுக்க போறேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள நான் அப்படியே உட்காந்துட்டு இந்த ஜால்ராவை கையில கொடுத்துட்டு, இது பாருங்க, இதை கையில கொடுத்துட்டு சாம்பிளின கையில கொடுத்துட்டு நானே எங்க அம்மா ஒரே அழ. அப்பதான் எங்க அப்பாவுக்கு போன் கூட பண்ண முடியாது. லேண்ட்லைன் இருக்குது, ஆனா அப்பாவுக்கு போன் பண்ண முடியாது. அம்மா அழுதுட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே எங்க அம்மா வந்து சொன்னாங்க, நான் ஒண்ணு பண்றேன், நீ ரொம்ப ஜித்தா இருக்கிற, என் காதுல இருக்கிற கம்பலை எடுத்துட்டு போய் நான் வந்து வச்சுட்டு நான் வர போறேன், நீ என்னை விட்டு பச்சை புள்ளிங்களை வச்சுக்கிட்டு நீ விளையாடாத அப்படின்னாங்க. எங்க அம்மா அப்படியே போய், நீங்க இப்போ வீட்டை விட்டு நீ வெளியே போயிடுச்சுன்னா 2வது நீங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது மாமி, நீங்க 2வது வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த சாயங்காலத்துக்குள்ள இல்ல, ஆகாரத்தையும் கொடுத்து நம்ம சாப்பிடுற 1 மாசம் வரைக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் போஷிப்பார். நீ அமைதியா இரு, அதையும் காணும், நீ விசுவாசமா என் விசுவாசத்தை கெடுக்காத மாமி அப்படின்னு. எங்க அம்மா தலையில அடிச்சுக்கிட்டு போய் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. நான் உண்மையா சொல்றேங்க, அப்பா எங்க தேவையை சந்திக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. அந்த 4 மணி நேரம் வரைக்கும் இந்த 2 குழந்தையும் விளையாடிக்கிட்டே இருக்கு. நாங்க எங்க உட்காந்து ஜோ பண்ணமோ அங்கேயே உட்காந்து அது விளையாடிட்டு இது விளையாடிட்டு பசிக்கு எங்க பிரியங்கா அழுவுது, எங்க பிரீத்தி வந்து அழுவுது. என்ன தெரியுமா பண்ணோம்? உண்மையா சொல்றேன், நான் கடந்து வந்த பாதை, உண்மையா சொல்றேன், தண்ணி எடுத்து பாட்டில ஊத்தி பிரியங்கா கொடுத்தாச்சு. தண்ணி ஆக்கி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து பிரீத்தி கொடுத்தாச்சு. 2 பேரும் அமைதியா குடிச்சாங்க, முடக்குன்னு குடிச்சுட்டாங்க. திரும்பி விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்டா 12 மணி எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அம்மா, அங்கிளுக்கு வந்து கால் அடிபட்டு இருக்குது, கொஞ்சம் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றீங்களா? இன்னைக்கும் நான் சாட்சி சொல்றேன், கிராக்கர் மாடல் ஹவுஸ்ல 37வது நம்பர்ல தான் நான் வந்து வாழ்ந்தேன். 5 வருஷம் வாழ்க்கை நடத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ரோல அந்த லாஸ்ட்ல இருந்து 2வது 3வது வீட்ல இருந்து எனக்கு பேரை கூட மறந்துச்சு. அங்க இருந்து போன் வந்துச்சு, இதோ வந்துடுறான் ஆண்டி அப்படின்னு. பசங்களை விட்டுட்டு குழந்தைகளை விட்டு எங்கேயாவது போயிடாத மம்மி, நான் வரவேற்கிறேன். அங்க போய் நான் அவருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண, கால் எல்லாம் அவ்வளவு சுகர் ஆயிடுச்சு, அப்படியே புழுகு வர நிலைமைக்குள்ள நான் அவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வரலான்னு வரும்போதும் என் கையில 2000 ரூபாய் கொடுத்தாங்க. எவ்வளவு பிரதர்? ஒரு ரூபாய் காயின்னு 4 நாள்னா 2000 ரூபாய் கொடுத்தாங்க. சோத்திரம் போட ஆண்டவருக்கு ஆமென் சொல்லு. நேரா அந்த 2000 ரூபாய் வாங்கி நான் அப்படியே அந்த மேரியம்மா கடன் ஒண்ணு இருக்கும், அல்லேலூயா சொல்லுங்களேன், அந்த கடையில போய் பிஸ்கெட்டை வாங்கிட்டேன். பிஸ்கெட்டை வாங்கிட்டு 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு நேரம் அப்படியே என்ன பண்ண வீட்டுக்கு நான் வந்தேன். நான் வாழைப்பழம் இல்லை பிஸ்கெட்டை வாங்கிட்டு
அப்படியே வீட்டுக்குள்ள வந்தேன். வீட்டுக்குள்ள நான் வரலாம் அப்படின்னு வரும்போது ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்குது. அப்படின்னு சொன்னேன். மீதி அவங்ககிட்ட என்ன சில்லறை இருந்துச்சு அதை அங்க போட்டாச்சு. அவங்களுக்கு கொடுத்துட்டேன். பிஸ்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்து தண்ணியில தொட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பிஸ்கெட் கொடுத்துட்டு உட்காடுறேன். அப்பா நடத்துவாருமா. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, நீயும் நானும் உபவாசம் இருக்கலாம், குழந்தைங்க இருக்க முடியுமா, அதோ நடத்திட்டா இருப்பாரு அப்படின்னு சுவாசமா பேசாத. திரும்பி ஒரு போன் கால் வந்துச்சு. நாங்க வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், நீங்க வீட்டுக்கு வந்து ஜெபிக்கணும் அப்படின்னாங்க. நாங்க போய் நானு எங்க அம்மா இவர் இல்ல, இவர் வந்து டிவிஎஸ் கம்பெனில வந்து போயிட்டு வர அந்த பிஎஃப் ஆவது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வராங்க. நாங்க 2 பேரும் அப்படியே அந்த சைன் அவுட் லைன்ல இன்னைக்கும் அந்த குடும்பம் சாட்சியா இருக்கு. அங்க போற நாங்க உள்ள நுழையும் போதே அந்த அப்பா வெளியே போறாரு. எங்க போறாருன்னு தெரியவே இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளை அவர் போயிட்டு வரும்போது நல்ல பெரிய பெரிய பண்ணு, பெரிய பெரிய வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து 2 குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறாரு. அப்ப நான் என்ன தெரியுமா சொன்னேன், மனசுல இருக்கு தாயா. ஆனா நான் சொன்னேன், நீங்க ஏன்பா இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவர் சொன்னாரு, எனக்கு தெரியலம்மா, என் வீட்டு தோட்டத்து வாசலுக்கிட்ட நீ வரும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு இதை போய் வாங்கி வந்து கொடு, ஃபர்ஸ்ட் வாங்கி வந்து கொடுன்னு அப்பா என்கிட்ட பேசினாரு. இந்துல இருந்து அப்பதான் புதுசா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்பா பேசினார், வாங்கி வந்து கொடுத்தாங்க. நாங்க ஜெபிச்சுட்டு வெளியே வராங்க. நீங்க நிஜமா நம்ப மாட்டீங்க, அந்த நாட்கள்லயே அது கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் செலவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே 2 கட்டை பேக் கொடுத்தாங்க. 2 பசங்களையும் அம்மா, நான் சின்னவளை வச்சுக்கிட்டேன், பெரியவளையும் எங்க அம்மா வச்சுக்கிட்டு இந்த பேக்கை மாத்தி 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 வாங்கி அந்த வீட்டுல உள்ள வச்சுட்டு உட்காரலாம். நாங்க உட்கார்றோம். தேவனுடைய பிள்ளைய அடுத்த போன கர்னர் லைன்ல இருந்து வருது. நான் இந்த 2 நாள் என் சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு நான் முடிச்சிருவேன். கர்னர் லைன்ல இருந்து ஒரு போன் வருதாமா, அங்கிள் இல்லடாமா, அவர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாருடா, திடீர்னு ஷிஃப்ட் மாறிட்டு இருக்குது, எனக்கு தெரியல, நீ வந்து ஷோ பண்ணிட்டு போயிரு. அப்படியே அந்த சேட்டர் ஆபீஸ் வழி அந்த பக்கமா ஒரு மில் இருக்கும், அந்த வழி கொடி வழியில் அப்படியே வரேன். என் செருப்பு அப்படியே அறந்து போயிடுச்சு. உடனே எங்க அம்மா கிட்ட ஒரு சேஃப்டி பின் வாங்கி அந்த செருப்பு மோதிரம் போடுற அந்த இடத்துல வந்து பின்ன குத்திக்கிட்டு வர எங்க அம்மா அப்படியே ஆள ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னேன், செழிப்பா வாழ்ற நாட்கள்ல கர்த்தர் இருந்ததை நாம நினைவு கூர்ந்ததை விட இந்த நிலைய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப பெருசுமா. இப்ப அழுத செருப்பை நான் போட்டுக்கிட்டு போறேன். நான் திரும்பி வரும்போது அப்பா எனக்கு ஒரு ஜத செருப்பாவது தருவார். நான் வாய் திறந்து யாருக்கிட்டுமே கேட்க மாட்டேன். அப்பா நடத்துவார், நீ அமைதியா இரு அப்படின்னு. அல்லேலூயா. போயிட்டோம். போய் அங்க உட்காடுறோம். இங்க ஜபத்துக்கு போனோம். ஒரு ஹவர் தான் நாங்க ஜோ பண்ணிட்டு திரும்பி வந்துட்டோம். என் பிள்ளைங்களை போஷிட்டாரு. அங்க ஜபத்துக்கு போறோம். அன்னைக்கு காலையில தான் எங்க அம்மா சொன்னேன், சோத்துக்கே வழி இல்லை, ஆனா அப்பா வாங்கி கொடுத்த வஞ்சரம் மீனெல்லாம் அப்போ பெருசு பெருசா வாங்கி கொடுப்பாங்க, அதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இங்க நம்மளால சாப்பிட முடியாது, பார்க்கலாம் என்னைக்காவது ஆண்டவர் செய்வார். அங்க போனா பெரிய ஃபேமிலி தோசை, நல்ல வஞ்சரம் மீன் வச்சு அப்படியே கடல குழம்பு ஊத்தி அதுல உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை போட்டு. இன்னைக்கும் கர்னர் லைன்ல சாம் செல்வி அப்படின்னா தெரியும் எல்லாருக்கும், அவங்க வீட்டுல ஆண்டவர் எங்களை போஷித்தார். முடிச்சுட்டு நான் வெளியே வரேன். அவங்க ஒரு 2 கட்டை பேக் கொடுத்துட்டு, அம்மா இதுல எல்லாம் வச்சிருக்கிறேன்டா, என்னன்னே தெரியல, ஏசப்பா எடுத்து கொடு எடுத்து கொடு எடுத்து கொடு எடுத்து கொடுன்னே சொல்றாரு, எதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாரு அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். வீட்டுக்கு போய் பாக்குறேங்க, உப்பு முதல் கொண்டு அந்த பேக்ல இருக்கு. ஆண்டவர் நம்மள விடவே மாட்டார். சொல்றேன், இவ்வளவு வனாந்தரத்துல வாழ்ந்து கடந்து வந்தவனெல்லாம் எஸ்தர் வில்சன் பாக்குறேன். ஆண்டவரை உயர்த்தினார். நான் உன் நிலைமையில் ஆண்டவரோட உயர்த்துறேன். எல்லாராலும் கைவிடப்பட்ட சிஎச்சி மருத்துவமனையில கர்த்தர் என் கருத்தை பிடிச்சி இன்னைக்கு சாட்சியா உயிரோட கூட இத்தனை 20 வருஷங்கள் நான் கடக்க என் ஆண்டவர் எனக்கு திரும்ப செஞ்சிருக்கிறார். வாழ்வா சாவா செத்தா எங்க அப்பா அம்மா வீட்டுல, நானே யோசிக்கிறேன், எங்க அப்பா அம்மா வீட்டுல செத்தா வைப்பாங்களா, எங்க மாமியார் வீட்டுல வைப்பாங்களா, இந்த ஹாஸ்டல்ல வைப்பாங்களா, பீஷாப் இருக்கிற ஹாஸ்டல்ல வைப்பாங்க, எங்கடா வைப்பாங்க நம்ம பொணத்தை அப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் உன்னை பொணமா வைக்கிறதுக்கு நான் சித்தமா இல்லை, என் சமூகத்துல உன்னை வச்சு எல்லாத காரியங்கள் எல்லாம் இருக்கிறதா நான் செய்ய தேவனை அறிவிக்கிறதுக்கு நான் உனக்கு உயிரை கொடுத்து பூமியில நிக்க வைப்பேன் என்று ஒழுங்காக ஆண்டவர் நிக்க வச்சிருக்கிறார். எனக்கு செய்த அதே ஆண்டவர் உனக்கு செய்வாரு. உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு காயின், அந்த காயினை எடுத்து வச்சு சொல்றேன், ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறது 1 ரூபாய், திருமண காரியத்தை நீங்க செஞ்சு முடியும் ஆண்டவர். ஆனா ஊரியே இவ்வளவு அற்புதம் செய்ய முடியும்னா கால் நடையா நடந்து உங்க ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன். மகளுடைய வாழ்க்கை திருமணத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கம்பீரமாய் செய்து முடிப்பார். உன் வாழ்க்கையில கூட ஆண்டவர் செய்து முடிப்பார். கண்களை மூடி நல்ல பிதாவே, இந்த அருமையான காலவழிக்காக நன்றி செலுத்துகிறேன்.
செபிக்கிறேன். இந்த காலவழியிலுமாய் கர்த்தாவே எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. அடியாருடைய வாழ்க்கையை செய்த நன்மை அற்புத அடையாளங்களை போல இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. எந்த நோக்கத்தோடு இருக்கிறாங்களோ, எதுக்கெல்லாம் கவலையோடு இருக்கிறாங்களோ, எதுக்கெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ, எதுக்கெல்லாம் போராட்டத்தோடு இருக்கிறாங்களப்பா, எனக்கு தெரியாது ஆண்டவரே. எங்க ஒவ்வொருத்தரா நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கு எங்களுக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கிற சகோதரனுடைய நிலைமை என்ன ஓடிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்றீங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை அறிந்து ஆராய்கிற தேவனா இருக்கிறேன்னு சொல்றீங்களாப்பா. எங்க உள்ள உங்களுக்கு தெரியாப்பா, எங்க யோசனைகள் உங்களுக்கு தெரியாப்பா, எங்க அலைச்சல் உங்களுக்கு தெரியாப்பா, எங்க வேதனை உங்களுக்கு தெரியாப்பா, எங்க ஓட்டம் உங்களுக்கு தெரியாப்பா. நாங்க எவ்வளவு உழைத்து சம்பாதித்தால் அந்த வருமானம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இல்ல சாபமா தரித்திரமா கடனுக்கோ வட்டிக்குமே போதும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த நிலைமைகளை மாற்றுங்கப்பா, அந்த நிலைமைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எதுலெல்லாம் சோர்ந்து இருக்கிறாங்களோ, எதுலெல்லாம் விடாய்ந்து இருக்கிறாங்களோ, எதுலெல்லாம் போராட்டமா இருக்கிறாங்களோ, இந்த காலையில எந்த எண்ணங்களோட அப்பா இந்த சபைக்குள்ள ஓடி வந்தாங்களோ, நீங்க சொல்றீங்க என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு. ஆமா அப்பா, ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல ஆண்டவரே இங்க நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனையோ பிள்ளைங்க வீட்டுல உட்கார்ந்து வெளியில உட்கார்ந்து எங்கேயோ இன்னும் உங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களே அப்பா. இந்த பிள்ளைங்களுடைய நிலைமையெல்லாம் வெளியில சொல்ல முடியல, வெளியில சொன்னா கேவலப்படுத்தி பேசுவாங்க. அதனால இந்த காலையில அத்தனை பிள்ளைகளுக்கு நான் உண்மை நோக்கி வருகிறேன். உங்களிடத்துல சொல்ற நிலைமையை மாத்துங்கப்பா. நிலைமை மாறட்டும். நல்ல சுகத்தை பலத்தை தாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, ஆயுசு நாட்களை தாங்க ஆண்டவரே. எல்லா தலைவலிகள் மாறட்டும். இப்ப எங்கு பார்த்தால் எல்லாருக்கும் தலைவலி ஆண்டவரே. சோத்துல எல்லா ஆண்டவரே கோல்டு மாறட்டும் ஆண்டவரே. எல்லா ஃபீவர் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா வைரல் இன்ஃபெக்ஷன்கள் மாறட்டும், வைரல் ஃபீவர் மாறட்டும், சிக்கன் குனியா விலகட்டும் ஆண்டவரே. சோத்துல டெங்கு ஃபீவர் விலகி போகட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா சொரங்கள் அழிக்கப்படுவதா, தேசத்துக்குள்ள வந்திருக்கிற கொள்ளை நோய்கள் அழிக்கப்பட்டு போவதாகப்பா. எத்தனையோ பிள்ளைங்களால டாக்டர் பார்க்க முடியாது இருக்கிறாங்க. எவ்வளவு பிள்ளைங்களால ஒரு மாத்திரை ஜுரத்துக்கு வாங்கி போட கூட யாருமே இல்லாம இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை தாங்க. பரிகாரியே, எங்கள் பரிகாரியாக கர்த்தாவே, எங்கள் ரண வைத்தியரே, எங்கள் ரண வைத்தியரே, எங்களை குணமாக்குகிறவரே, எங்களை விடுவிக்கிறவரே, எங்கள் கண்ணீரை குறைக்கிறவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவரே, எங்களுக்கு துணையா இருக்கிறவரே, நாங்கள் பயப்படாமப்பா, நீங்க எங்களுக்கு செய்வீங்க. நன்றி. இந்த காலவழியில் மனம் உடைக்கப்பட்டவ சமூகத்தை நாங்கள் கடந்து வந்தோம். மனவேதனையோடு வந்தோம், மன கேள்வியோடு வந்தோம், மன துக்கத்தோடு வந்தோம், மன குழப்பத்தோடு வந்தோம். என்ன செய்வோடு எங்களுக்கு தெரியலப்பா. நான் விசுவாசி ஜெபிக்கிறேன், நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். எங்களுக்கு தான் என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா உமாக்கு இந்த காலவெளியில எங்களை வெற்றி நீங்க என்னெல்லாம் எங்க வாழ்க்கையில செய்யணும், என் புருஷனுடைய வாழ்க்கையில செய்யணும், என் மனைவி வாழ்க்கையில செய்யணும், என் பிள்ளைகளை வாழ்க்கையில செய்யணும்னு இன்னைக்கு பரம திட்டம் எவ்வளவு ஆண்டவரே அதெல்லாம் நிறைவேற போகிறது, அதெல்லாம் நிறைவேற போகிறது. அந்த ஆண்டவரே ஒட்டாசைகள் இறங்கி கொண்டு வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. தேவ தூதரை இறங்கினதற்காக நன்றி. அப்பா எங்களுக்கு தான் தெரியல என்ன செய்வோம், ஆனா எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய நீர் அறிந்து இருக்கிறீர்கள். உமக்கு தெரியும், உமக்கு தெரியும், உமக்கு தெரியும். சோர்வை பார்க்க கற்றுக்கொண்டோம், சோதனையில கடக்க கற்றுக்கொண்டோம், நெருக்கத்துல எல்லாம் கடக்க நாங்க கற்றுக்கொண்டோம். புலவர்களே எங்க வாழ்க்கை கடக்குதாங்க. இரவு வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறோம், படுக்கைக்கு போனா யோசனை நிம்மதியை கெடுக்கிறது. பொழுது விடிஞ்சா ஏன் இந்த நாள் பொழுது விடிஞ்சிச்சு, இந்த நாளை நாங்க எப்படி கடப்போன்னு வேதனையும் பயமும் திகிலும் எங்களை சூழ்நிலை. நாங்க சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனா நீங்க செய்வீங்கிறத நாங்க அப்பவும் மறைந்து போயிடுறோம்ப்பா. நடந்து கொண்டிருக்கிறத நினைக்கிறோம், நடத்துகிறத நினைக்கிற நம்ம மறந்து போகிறோம். இந்த கால விளைவுகளை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அத்தனை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, நன்மைகளை செய்யுங்க.
ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. பலத்த காரியத்தை நீங்க செய்யுங்க. இன்னைக்கு எங்க முழங்கால் இன்னைக்கு எங்களை பலப்படுத்தினது. நான் 5 நிமிஷம் பேசலாம்னு நினைச்சேன். ஆண்டவர் இவ்வளவு நேரம் பேச வச்சுட்டீங்க. ஆனா நீங்க அற்புதத்தை செய்வீங்க. உங்க சமூகத்துல கழிக்கிற நேரங்கள் எங்களுக்கு வெறுமையா போகாது, எங்களுக்கு அற்புதமா நடக்கும். அப்பா நன்றி. இது மீதியா இருக்கிற 2 நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அற்புதங்களையும் ஆண்டவர் அதிசயங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறேன். நீ செய்து முடிப்பீர் ஆண்டவரே. உம்மை உயர்த்தியவங்களை தாழ்த்துறோம். எங்க பேருக்கு நாங்கள் சிறுக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்கவே மாட்டேன். ஆமென்.